தொகுதி மக்களுக்காக தன் சட்டமன்ற உறுப்பினர் பதவியவே துச்சமென தூக்கி எறிஞ்சிட்டு என் மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா எங்க நல்லது இருக்கோ அங்கு நான் செல்வேன், என் மக்களுக்கு வெற்றியை தேடி தருவேன் என்று இங்கு மிகச்சிறப்பாக தமிழக வெற்றி கழகத்தோடு இணைய வந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமதி மரகதம் குமரவேல் அவர்களை இங்கு இணைப்புரையாற்றுவதற்காக ஒரு அரங்கம் நிறைந்த கரைவொலியோடு மேடை கழைக்கின்றோம். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களை முதலில் வணங்கிக் கொள்கிறேன். தமிழ்நாட்டு மக்கள் நெஞ்சங்களில் என்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, புரட்சி தலைவர் புரட்சி தலைவி எவ்வாறு மக்களின் நலனையே தனது வாழ்வில் இலக்காக கொண்டு செயல்பட்டாரோ அதே போன்று இன்று தூய்மையான அரசியலையும் நேர்மையான ஆட்சியையும் முன்னிறுத்தி மக்களுக்காகவே வாழ்ந்து வரும் தமிழக வெற்றி கழக தலைவர், தமிழகத்தின் நிரந்தர முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை வணங்குகின்றேன். அன்பிற்குரிய எனது மதுராந்த தொகுதி மக்களே, தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளே, தொண்டர்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் எனது இதயம் கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் சீரம் சிறப்புமாக நடைபெறுகின்ற மதுராந்தக தொகுதியில் இணைப்பு விழா. மதுராந்தக தொகுதியில் நாங்கள் 25,000 பேர் இணைவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் 25,000க்கு மேலே 30,000க்கு மேலாக இன்று தளபதி தலைமையை ஏற்று இன்னைக்கு அவருடைய அன்பு மட்டும் போதும், தளபதியோட அன்பு மட்டும் போதும் என்று வருகை தந்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக தங்களை இணைத்துக் கொள்ளும் இந்த மாபெரும் வரலாற்று சிறப்புமிக்க இணைப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் உள்ளாட்சித்துறை அமைச்சருமான மாண்புமிகு அமைச்சர் என் அன்பு நிறைந்த அண்ணன் புஷி அண்ணா அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரும் தேர்தல் மேலாண்மை பிரிவு பொதுச் செயலருமான என்னுடைய அன்பு அண்ணன் மரியாதைக்குரிய ஆதல் அர்ஜுன் அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சருமான எங்களுடைய அண்ணா திமுக இருக்கின்ற பொழுது எங்களுடைய ஆசான் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் கே செங்கடன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சருமான மாண்புமிகு சகோதரர் சரத்குமார் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்திருக்கின்ற அறநிலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தறி அமைச்சர் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் விஜய் பாலாஜி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் உணவுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய வெங்கட்ராமன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். மற்றும் நான் என்றைய தினம் என்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தனோ அதிலிருந்து இந்த தெற்கு மாவட்ட கழக செயலாளர் என்னோட அன்பு சகோதரர் MS பாலாஜி அவர்கள் மாவட்ட கழக செயலாளர், நான் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்த மறுநாளே கழக பொதுச் செயலாளர்கள் அழைத்து, நீங்கள் எல்லாம் நம்மளை நம்பி வந்திருக்காங்க, தளபதியை நம்பி வந்திருக்காங்க, நீங்கள் அனைவரும் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், அவங்களோட இணைந்து பணியாற்ற வேண்டும் சொன்ன நாளிலிருந்தே
எங்க மாவட்ட கழக செயலாளர் 4 நாட்களாக இரவு பகல் பாராமல் மாவட்ட கழக செயலர் மட்டும் அல்லாமல் ஒன்றிய நகர பேரூராட்சி ஒவ்வொரு கழக தொண்டர்களும் அதே போன்ற உறுப்பினர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சகோதர சகோதரிகள் அனைவரும் இரவு பாராமல் எங்களுடன் உழைத்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இன்றைய தினம் இணைப்பு விழா நிகழ்ச்சி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த இணைப்பு விழா நிகழ்ச்சியை தமிழகத்தில் முதலாக நம்முடைய செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தக தொகுதியில் நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்த பொதுச் செயலர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் ஆதம் அர்ஜுன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 2021 மதுராந்தக சட்டமன்ற உறுப்பினராக 5 வருட காலம் நான் பணியாற்றிருக்கின்றேன். மக்களோட மக்களாக இருந்து பணியாற்றிருக்கின்ற ஒரு எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்து என்னால் முடிந்த அளவிற்கு என்னுடைய சட்டமன்ற நிதியிலிருந்து மட்டும் அல்லாமல் என்னுடைய சொந்த நிதியிலும் என்னுடைய மதுராந்தக தொகுதி மக்களுக்கு இரவு பகல் பாராமல் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு மகளாக உங்களோட சகோதரியாகவும் இருந்து 5 வருட காலம் என்னுடைய பணியை சிறப்பான முறையில் உங்களுடன் பணியாற்றிருக்கின்றேன். அதனுடைய விளைவாக தான் மீண்டும் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எனக்கு மீண்டும் வாய்ப்பளித்தார்கள். ஏன்னா மதுராந்தக தொகுதியில் அவர்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு இருக்கின்றது என்று ரிப்போர்ட் போனதுனால தான் எனக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார்கள். தவிர அது என்ன பிரச்சனை உங்களுக்கு தெரியும். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. ரிசல்ட் வந்த பிறகு எங்க தலைமையில் நடந்த பல பிரச்சனைகள், நான் ரிசைன் பண்ண அன்னைக்கு சட்டமன்ற பதவியை நான் ராஜினாமா செய்கின்ற பொழுது ஊடகங்களிலும் பல்வேறு ஊடகங்களில் தெளிவாக விளக்கத்தை கொடுத்தேன். இருந்தாலும் இந்த தருணத்தில் எனது மதுராந்தக தொகுதி மக்கள் அனைவரும் வருகை தந்திருக்கின்றீர்கள். உங்களிடத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்தது. 2 நாள் கழிச்சு எங்களை தலைமைக்கு வர சொன்னாங்க. நாங்கள் போன பிறகு அவங்களுக்குள்ளேயே மொத்தமே அதிமுக பார்த்தீங்கன்னா 47 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வெற்றி பெற்றிருக்கோம். பொதுச் செயலர் எடப்பாடி உட்பட அவர்களுக்குள்ள என்ன முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எல்லாரையும் பாண்டிச்சேரிக்கு அனுப்புனாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து மீண்டும் 4 நாட்களுக்கு பாண்டிச்சேரியில் இருந்தோம். 4 நாள் கழிச்சு மீண்டும் எங்களை வர சொன்னாங்க. சரி, நாங்கள் போன பிறகு அங்கே உள்ள பல்வேறு பிரச்சனைகள் நடந்தது. என்ன தெரியுமா? திமுகவுடன் கூட்டணி செய்து கூட்டணி ஆட்சி அதாவது திமுகவோட ஆதரவோட கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்று எடப்பாடியார் அவர்கள் திட்டமிட்டார். இது நியாயமாங்க? இங்க சொல்லுங்க. இங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு மக்களும், இங்க அமர்ந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், இங்க அனைவரும் அமர்ந்திருக்கின்றீங்க. இது நியாயமா? புரட்சி தலைவர் அவர்கள் யாரை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தார்? திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தானே கட்சி ஆரம்பிச்சாரு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநீதிகள்லாம் நடந்தது. அதே சட்டமன்றத்தில் ஒரு பெண் என்று பாராமல் துரைமுருகன் அவர்கள் அம்மா அவர்களை இழிவுபடுத்தினாங்க. அம்மா அவர்கள் மரணத்துக்கு காரணம் திமுக காரங்க. அவர்களோட கூட்டணி வைக்கலாமா? கூட்டணி வைத்து ஆட்சி அமைக்க வேண்டும் என்ற நிலை எப்படி எடப்பாடி அவர்கள் சிந்தித்தார்? இது தவறு இல்லையா? எனக்கு துடிக்குது. ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண ராமபுர தோட்டத்தில் தோட்ட வேலை செய்தவர். எனக்கு பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். மரகதம் என்ற பெயர் வைத்தவர் புரட்சி தலைவர் அவர்கள். என்னோட ரத்த நாளங்கள் அனைத்தும் சூடாகின்றது. ஏன்னா நாங்க அவரிடத்துல வளர்ந்தவர். அதனால்தான் என்னோட மனம் பொறுக்கவில்லை. அதனால்தான் அதிலிருந்து நாங்கள் வெளியே வந்தோம். ஒரு தரப்பு நாம ஆதரவு கொடுத்து, டிவிக்கு ஆதரவு கொடுத்து மக்களுக்கும் நல்லது செய்யலாம் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் ஒரு தரப்பு ஆதரவு கொடுத்தோம். ஆனால் அந்த ஆதரவு கொடுத்ததுக்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற சில கருப்பு ஆடைகள் என்னை பத்தி தவறாக வலைத்தளங்களில் ஒரு பெண் என்று பாராமல் என்னை கொச்சைப்படுத்தி பேசினாங்க. இங்க இருக்கின்ற தாய்மார்களை, இங்க இருக்கிற சகோதரர்கள், எங்க அக்கா எல்லாம் இருக்கீங்க. நம்மளும் ஒரு பெண் தானே, நீங்க அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பெண் தானே.
ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணை, நான் ஒரு குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தானே, எனக்குன்னு எல்லாம் இருக்காதா? சொல்லுங்க, எனக்குன்னு எல்லாமே இருக்காதா? அப்போ அந்த ஒரு பெண்ணை கொச்சப்படுத்தி எந்த அளவிற்கு இழிவுபடுத்தணுமே அதே அதிமுக இருக்கின்ற ஊடகங்கள், சமூக ஊடகங்களில் நீங்க வந்து பதிவிடுகிறீங்க என்றால் நான் எப்படி உங்களோட நான் பயணம் செய்ய முடியும்? செய்ய முடியுமா? சொல்லுங்க. மிகவும் கொச்சப்படுத்தி கேவலமாக எந்த அளவுக்கு போகின்றார்கள். இது மட்டும் இல்லாமல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் இங்க ஒரு மாவட்ட செயலர் ஒருத்தர் இருக்கிறார், ஆறுமுகன்ட்டு, அவருக்கு வந்து போட்டியிடுவதற்கு வந்து வாய்ப்பு கொடுக்கல தேர்தலில். அதனால அந்த அம்மா வெற்றி பெறக்கூடாது, மரதகுமரல் வெற்றி பெறக்கூடாது. மதுராந்தக தொகுதியில் என்ன ஒரு டீம் சேர்த்தாரு. திமுக வேட்பாளரிடம் 50 லட்சம் வாங்கியிருக்காங்க. அதிகாரப்பூர்வமாக அனைத்து என்கிட்ட எல்லாமே இருக்கு, அதிகாரப்பூர்வமாக ஆடியோல இருந்து எல்லாம் இருக்கு. மிக விரைவில் அதை நான் வெளியிடுவேன். அப்போ நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு இணைந்ததற்கு நீங்க இப்படி பேசுறீங்களே, அப்ப நீங்க அதிமுக இருந்துட்டு திமுக உடந்தையாக இதே ரெட்டாலே ஜெயிக்க கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த வேட்பாளரிடம் நீங்க 50 லட்சம் வாங்கியிருக்கீங்க. உங்களுடைய குழுக்கள் அதில் சில ஒன்றை சிலர் இருக்காங்க, நான் வெற்றி பெறவே கூடாது என்பதற்காக பல சதி வேலைகள் எல்லாம் செஞ்சாங்க. அதையும் மீறி மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்றால் என் மீது நம்பிக்கை வைத்து, நான் உழைத்த உழைப்புக்கு நம்பிக்கை வைத்து என்னை வெற்றி பெற வச்சாங்க. சரி, இங்கதான் இந்த தொகுதியில துரோகிகள் இருக்காங்க, தலைமையிலாவது ஒழுங்கா இருப்பாங்கன்னு பார்த்தா தலைமையிலும் எடப்பாடி அவர்கள் திமுக கூட்டு செய்யலாம் என்று நினைத்தாரு. அதையும் இப்போ உடைந்து விட்டது. ஏன்னா தமிழக வெற்றி கழக மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல்வராக அமரக்கூடாது என்பதற்காக தான் இந்த சதி வேலைகள் எல்லாம் செய்தார்கள். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, தமிழ்நாட்டு மக்கள் இருக்காங்க. தளபதி அவர்கள் தான் முதல்வர். இந்த தமிழகத்தை ஆள போகிறார். 5 வருட காலம் இல்ல, 20 வருட காலம் நம்ம தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் தான் ஆள போகின்றார். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மக்களால் தான் மக்களுக்காக நான் என்று தமிழக மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்கள் அவருக்காக வாழ்ந்து மறந்தார்கள். அதே போன்றுதான் நம்முடைய தளபதி அவர்கள் தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அதுவும் அன்பு என்ற ஒரு வார்த்தைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார், நமக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இப்படி துரோகம் செய்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தான் நான் வெளியே வந்தேன். இது மட்டும் இல்லாமல் என்னுடைய மக்களுக்கு நான் பல்வேறு தேர்தல் நேரத்தில் அவர்கள் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. இதெல்லாம் நீங்க வந்து இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னாங்க. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு ஊராட்சியிலும் எங்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கின்றது, இதை நிறைவேற்றி கொடுங்கள். கடந்த முறை நீங்க எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுது நீங்க எதையும் செய்யவில்லை அப்படி என்று சொன்னாங்க. இல்ல இல்ல, நிச்சயமாக இந்த முறை வாக்களிங்க, நான் முழுமையாக நிறைவேற்றி கொடுப்பேன், என் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லிதான் நான் வாக்குகளை பெற்றேன். ஆனா இப்பொழுது நான் மக்களிடத்தில் போனால் எப்படி நான் அதை நிறைவேற்ற முடியும்? அதே போன்று பார்த்தீங்கன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் குதிரை பேரம் செய்தாங்க. அதனால தான் போனாங்க. அந்த அம்மா எவ்வளவு கோடி தெரியுமா? எனக்கு 50 கோடி கொடுத்தாங்களா, 100 கோடி கொடுத்தாங்களாம். நீ எந்த ரைடு வேணா விடுங்க வீட்டுக்கு. தமிழக வெற்றி கழகம் ஒரு தூய்மையோட ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள், ஊழலற்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீ எந்த ரைடு வேணா விடு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் வாங்கினதானே நான் பயப்படணும், அவங்க கொடுத்தாதானே அவங்க பயப்படணும். எதுவுமே நடக்காத போது நீ எந்த ரைடனா விடு, அதை பத்தி நாங்க கவலைப்படவில்லை. எல்லாத்துக்கும் நாங்க துணிஞ்சுதான் நிக்கிறோம். எங்களோட தளபதி இருக்கின்றார், நம்முடைய தளபதி இருக்கின்றார். அவர் இருக்கின்ற வரை திமுக இல்ல அண்ணா திமுக எந்த கட்சி நம்ம கிட்ட வராது. சிபிஐ ரைடு விடுவாங்களா? குதிரை பேரம் யார் செஞ்சாங்க தெரியுமா? குதிரை பேரம் செஞ்சதே எடப்பாடி அவர்கள் தான். ஏன்னா சிபிஎஸ் சைடுல நாங்க போனோம்ல, 30 பேர் கையெழுத்து போட்டோம். அந்த 30 பேர் கையெழுத்துல 4 நாள் 5 பேர் தூக்குறாரு. குதிரை பேரம் எங்க நடக்குது? அங்க போய் சிபிஐ வைங்க, போய் அங்க போய் சிபிஐ வைங்க. நான் பயப்பட மாட்டேன். நானு
அதே போன்று பார்த்தா இங்க ஒரு ராஜ்யசபா எம்பி இருக்கிறார் தனபால் ஒருத்தர். அவர் எப்படி வாங்கினார் தெரியுமா பதவி? ஒரு டீ கூட வாங்கி தர மாட்டாரு ஒரு தொண்டருக்கு. அப்படியேப்பட்டவரு 20 கோடி கொடுத்து ராஜ்யசபா எம்பி வாங்கியிருக்காரு. எத்தனை கோடி? 20 கோடி. அப்போ எத்தனையோ தொண்டர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல. தேமுதிக கூட்டணியில் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்ப பணத்துக்கு விலை போனது யாரு? ராஜ்யசபா எம்பி கொடுத்தாருல, எத்தனை கோடி கொடுத்தாருன்னு அங்க போய் சிபிஐ ரைடு வைங்க. இதெல்லாம் அதிமுக நடக்குது. இந்த மாவட்ட செயலாளர் ஆறுமுக அவர்கள் திமுக வேட்பாளர் 50 லட்சம் வாங்கியிருக்காரு. ஒரு கூட்டு சதி நடக்குது. இதெல்லாம் நடக்குது. இவங்க வந்து தமிழகத்தை ஆளுகின்ற நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் குதிரை பேரம் செய்கின்றார். ஆட்சிக்கு வந்து இன்னும் 1 மாசம் கூட ஆகலைங்க. இதுக்குள்ள தமிழகம் இப்படி நடக்குது அப்படி நடக்குது. நீங்க தானே தொடர்ந்து திமுக அதிமுக இருந்தீங்க. ஆட்சியில் நடக்கலையா? எதுவுமே நடந்தாலும் அதை வந்து தெளிவுபடுத்தி அதை வந்து சட்ட ரீதியாக எல்லாத்தையும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. வந்த 1 மாதத்துல 6 மாதம் வரைக்கும் நாங்க எதுவுமே பேச மாட்டோம்னு சொன்ன திமுக இப்போது நம்ம தளபதி பேசினாங்க 6 நாள கேள்வி கேட்கிறாங்கன்ட்டு. இதுதான் திமுக. திமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக இவங்க 2 பேருமே எப்படின்னா எந்த வழியிலனா போவாங்க. தயவுசெய்து மக்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற மதுராந்த தொகுதி மக்கள் அனைவருக்கும் உங்கள் வீட்டு அன்பு சகோதரி நெருக்கடி, என்னோட நெருக்கடினால தான் வலைத்தளங்களை என்னை பற்றி தவறான பதிவு செய்ததுனால தான் மக்களுக்கு என் கோரிக்கை செய்ய வேண்டும். அதே போன்று பார்த்தீங்கன்னா அதிமுக இருக்கின்ற கருப்பு ஆடைகள் அவருடைய முகத்தில் முழிக்க கூடாது என்பதற்காக தான் தமிழக வெற்றி கழகத்தை நான் தான் நாடி போனேன். ஏன் என்றால் இங்க இருப்பவர்கள் அனைவரும் தூய்மையானவங்க. இங்க இருக்கின்ற அனைவரும் தூய்மையானவங்க. உங்களை போன்ற துரோகிகள் கிடையாது. புரட்சி தலைவர் அம்மார்கள் மறைவதற்கு முன்பு சொன்னாங்க, நான் எத்தனை எதிரிகள் நான் நேருக்கு நேர் சந்திப்பேன், ஆனா என்னோட முதுகில் குத்துறீங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அதேதான் அதிமுக இருக்கின்ற ஒவ்வொருவரும் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இவர்களை முறியடிக்க வேண்டும் என்றால் தயவுதே சொல்றேன், அதிமுக இருக்கின்ற அனைவரும் சொல்கின்றேன், தமிழக வெற்றி கழகத்தில் முதல்வர் தளபதி அவர்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய மறு உருவமாக நாம் பார்க்கின்றோம். நீங்க யாரும் கவலைப்பட வேண்டாம். இங்க செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து 4 தொகுதியிலிருந்தும் அதிகமாக மதுராந்த தொகுதியில் வருகை தந்திருக்கின்றீர்கள். திருப்பூரில், செய்யூர், செங்கல்பட்டிலிருந்து வருகை தந்திருக்கீங்க. யாரும் கவலைப்பட வேண்டாம். நமக்கான நிலையான இடம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மக்களுக்காகவே இயங்குகின்ற இயக்கம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதனால் யாரும், நீங்கள் அனைவரும் ஒரு நல்ல இடத்தில் வந்திருக்கின்றோம். நமக்கான நிலைமை நிச்சயமாக உயர்ந்த நிலைமைக்கு நம்ம போவோம் என்று சொல்லிக்கொண்டு, தமிழக மக்களின் பாதுகாவலர், இளைஞர்களின் நம்பிக்கை, பெண்களின் காவலர், ஏழைகளின் உறவினர், தமிழ்நாட்டின் பெருமைமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மக்களின் பாதுகாப்பை தனது பொறுப்பாகவும் மக்களின் முன்னேற்றத்தை தனது லட்சியமாகவும் கொண்ட தமிழ்நாட்டின் நிரந்தர நம்பிக்கையும் நட்சத்திர நாயகன் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் அவர்கள் பெண்களின் பாதுகாப்பு, இளைஞர்களின் வளர்ச்சி, ஏழை மக்களின் நலன், விவசாயிகளின் முன்னேற்றம் என ஒவ்வொரு குடும்பத்தின் கனவுகளையும் நனவாக பாடுபடும் மக்கள் தலைவர். அதிகாரம் என்பது பதவி அல்ல, மக்களுக்கு சேவை செய்வதற்கான வாய்ப்பு என்பதை செயலால் நிரூபித்து வரும் மாபெரும் தலைவர். தமிழகத்தின் பெருமை, இளைஞர்களின் எழுச்சி, மக்களின் இதய துடைப்பாக விளங்கும் தளபதி அண்ணன் அவர்களை ஏற்றுதான் இவ்வளவு ஒரு குறுகிய காலத்தில் ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து மக்கள், தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தளபதி அவர்களை நாடி இந்த நான் இயக்கத்தில் இணைந்திருக்கின்றேன். எங்களோட வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நமக்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்கின்றது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.
புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்களோ அதே போன்றுதான் மாண்புமிகு முதல்வர் அண்ணன் எடப்பாடி மாண்புமிகு முதல்வர் தளபதி அவர்கள் முதல் கையெழுத்தாக பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. ஏனால் புரட்சி தலைவி அம்மாவோட போயிடுச்சு. அது பெண்களுக்காக பல்வேறு திட்டங்களை அறிவித்த அனைத்தையும் அம்மாவோட போயிடுச்சு. அம்மா மறைந்த பிறகு நம்முடைய தளபதி அவர்கள் அம்மாவோட உறவில் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்றோம், பார்க்கின்றோம். அம்மா உணவக திட்டத்தை மீண்டும் புதுப்பித்ததற்கு தளபதி அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மாவட்ட கழக செயலர்களுக்கும் மற்றும் எங்களோடு இணைந்து பணியாற்றிருக்கின்ற அத்தனை கழகத்தினுடைய முன்னோடிகளுக்கும் நிர்வாகிகளுக்கும் இங்கே திரளாக வருகை தந்து இணைப்பில் இணைந்து கொண்டிருக்கின்ற அனைத்து மதுரான் தொகுதி மக்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.